யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு அதாவது ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அ ஒரு கோவில் தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, சாயா சோமேஸ்வரர் கோவில். இது எங்க உள்ளது பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் நல்கொண்டா மாவட்டத்தில் ஹைதராபாத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பனகல் பகுதியில் அமைந்து உள்ள ஒரு அதாவது வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு ஸ்தலமான இந்த கோவில். இது பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல நிழல்கள் பற்றி தான் மெயினா அ சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 3 கோபுரம் தெரியுதுங்களா? இந்த 3 கோபுரமும் 3 கருவறைகளா இங்க சொல்லப்படுது. அதை நம்ம பார்ப்போம் மேற்கொண்டு. இது இந்த கோவிலின் கருவறையில் விழும் மர்ம நிழலால் விழி பிதுங்கி நிற்கும் விஞ்ஞானிகள். அதாவது விஞ்ஞானிகளாலே இந்த இதோட அந்த நிழல்கள் பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை. இந்த மாரி ஒரு மர்ம கோவிலும் சொல்லலாம். இல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவஸ்தலமும் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட பூமிக்கும், வானுக்கும், வானத்துக்கும் உள்ள அந்த தொடர்பலை வச்சு அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தஞ்சாவூர் கோவில் கட்டியிருக்காங்க இல்லைங்களா? அது அந்த மெத்தேடுல இது ஒரு வான்காந்தத்துக்கு ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு அதாவது நேராவோ, இல்ல நம்மளோட பூமியோட பரப்புல ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு இடமா தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா ஒரு வரலாற்று மிக்க ஒரு சிறப்பு ஸ்தலத்துல இதுவரையிலும் நம்ம மர்ம அ மர்ம கோவில் சொல்ற மாரியே தான் இந்த கோவிலுக்கு நல்லா சொல்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, மன்னர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சில கோவில்களில் உள்ள மர்மங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியாமல், இன்றளவும் விஞ்ஞானிகளும் விழி பிதுங்கி நிற்கிறார்கள் என்றே கூற வேண்டும். அதாவது அந்த வகையில் ஹைதராபாத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாயா சோமேஸ்வரர் கோவில் பல மர்மங்கள் அடங்கியுள்ளது. மர்மங்கள்லாம் அது ஒண்ணும் இல்லங்க. அதாவது அந்தந்த கோவிலோட நிழல் பற்றினதான் இது ஒரு விசித்திரமான ஒரு கோவில். இருந்தாலும் நம்மளோட சிவன் கோயிலுனாலே ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஒரு அதிசயம் இருக்க தான் செய்யும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டில் கண்டூர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் அக்கு வடிவில் 3 கருவறைகள் உள்ளது. அந்த 3 கருவறைகளிலும் 3 விதமான மர்ம நிழல்கள் உள்ளன. அதாவது தெரியுதுங்களா? இந்த 3 கோபுரங்கள். அந்த 3 கருவறைகள் தனித்தனியா தனித்தனியா அதாவது ஃபர்ஸ்ட்டு இது பாருங்க 3 நல்லா தெளிவா தெரியுதுங்களா? இந்த 3 கருவறைகளோட நிழல் உள்ள இருக்கிற தூண்களோட நிழலு, கோபுரத்தோட நிழல் அது அதுக்கு டிஃப்ரெண்ட்டா எப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு கோபுரத்தோட அ வ பேர் பார்த்தீங்கன்னா, லிங்க கருவறை. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள லிங்கத்திற்கும் பின்புறம் பின்புறம் ஒரு தூணின் நிழல் விழுகிறது. நிழலில் என்ன அதிசயம் என்றால், காலை முதல் மாலை வரை அந்த நிழல் நகர்வதே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அந்த நிழல் ஒரு தூணோட நிழல் வருது. ஆனா, அந்த நிழல் நகர்வதே கிடையாது. அதாவது அதோ அதோட இரவு நேரத்தில் கூட அந்த நிழல் மறைவதே கிடையாது. பொதுவாக சூரியன் நகர நகர நிழலும் நகர்ந்து கொண்டே போகும். அதுதான் உலக நியதி. ஆனால் இங்கு சூரியன் உதித்ததில் இருந்து மறையும் வரை அந்த நிழல் நகராமல் ஒரே இடத்தில் உள்ளது. அப்படின்றது தான் மெயினா இந்த கோவில்ல ஒரு சிறப்பம்சம். அடுத்தது இந்த கருவறைக்கு முன்பு 4 தூண்கள் உள்ளன. ஆனால் கருவறையில் விழும் நிழல் எந்த தூணிற்கானது என்று கண்டறியவே முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரே சேமா அந்த 4 தூண்களோட நிழல் இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கு. எந்த தூணிற்கும் பக்கத்தில் நாம் நின்று பார்த்தாலும் தூணின் நிழல் மட்டுமே கருவறையில் விழுகிறதே தவிர, நமது நிழல் விழுவதில்லை. அதாவது நீங்க அந்த தூண் கிட்ட போய் நீங்க நின்னாலும் நம்மளோட நிழல் அதுல வரவே வராதுங்களாம். தூணோட நிழல் மட்டும் தான் வரும். 2வது பிரம்மா கருவறை. ஃபர்ஸ்ட்டு லிங்க கருவறை சொன்னோம். 2வது பிரம்மா கருவறை. இந்த 3 கோபுரம் தெரியுதுங்களா? இதுல தான் 1 லிங்க கருவறை, 2வது பிரம்மா கருவறை. இந்த கருவறை
கோவிலுக்கு எதிரில் ஒருவர் நின்றால், அவர் தன்னுடைய 4 நிழல்களையும் பார்க்க முடியும். எப்படி ஒரு உருவத்திற்கு 4 நிழல்கள் விழுகிறது என்பது புரியாத புதிராக உள்ளது. அதாவது இந்த பிரம்மா கருவறையில வந்து நம்ம நின்னோம்னா, 4 உருவமா வந்து நிழல்கள் தெரியும். அதாவது சோழர்கள் காலத்துல இருந்தே வந்து மன்னர்கள் காலத்திலே வந்து அத கட்டும்போது அத சொல்றேன். ஏதோ அவங்களுக்கு சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் சொல்லாம ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அதிசயமான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கட்டடத்தோட அமைப்பும் அப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க கருவறை. 3வது இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால், அவரது நிழல் எப்பொழுதும் அவருக்கு எதிர் திசையில் விழும். நிழல் எப்படி எப்போதும் எதிர் திசையில் விழுகிறது என்பது கணிக்க முடியாத ஒன்றாக உள்ளது. இந்த 3வது கருவறையில வந்து பார்த்தீங்கன்னா, 3வது கருவறை வந்து ஒருவர் நின்றால் எதிர் திசையில் தான் நிழல் இருக்குமா இருக்குமா. அதனால வந்து நம்ம அதாவது எந்த நேரமும் சரி, காலையிலருந்து மாலை வரையுமே சரி, எதிர் திசையில தான் அந்த நிழல் இருக்கும். ஒரே திசையில இருக்கிறதால எப்போதும் திசையிலே விழுகிறது என்பது கணிக்க முடியாத ஒன்றாக உள்ளது. சாயா என்ற நிழல் என்று பொருள். அதனால் தான் இந்த கோவிலுக்கு சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது. அப்போ இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிழலுக்காகவே இது வடிவமைக்கப்பட்டதா இருக்கும். அதாவது இந்த நிழல் இந்த பக்கம் எப்படி எப்படி விழும் அது அப்படின்றது ஒரு டிஃபரண்டான ஒரு கண்ணோட்டத்துல கட்டியிருக்காங்க. ஏன்னா, அதனால தான் பேரே அந்த காலத்திலேயே வந்து வச்சிருக்காங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டிலே கட்டின அந்த கோவிலுக்கு அ எப்படி கரெக்ட்டா வந்து சாயான்னா நிழல். சாயா சோமேஸ்வரர் சொல்லிட்டு எப்படி ஒரு பேரே சூட்டினாங்கன்னா, அப்ப இந்த வானத்து வானத்தில இருக்கிற பிளானட்டுக்கு தகுந்தா போல இந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து, அதுக்கு தகுந்தாற் போல வந்து அந்த கட்டட அமைப்பு கரெக்ட்டா கட்டி, அந்த தூண்களோட நிழல் ஒவ்வொரு 3 கருவறையிலயும் வந்து டிஃபரண்ட்டா தனித்தன்மையா இருக்கு பாருங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் இந்த கோவில்ல. அதாவது நிழலை வைத்து பல மர்மங்களோடு இந்த கோவில கட்டியுள்ளதால், இந்த கோவிலின் கடவுள் நிழல்களின் தெய்வம் என்றே அழைக்கப்படுகிறார். பார்த்தீங்களா? இது சிறப்புமிக்க ஒரு விஷயம். நிழலுக்காகவே கட்டினா மாதிரி இந்த கோவில வந்து கூறப்பட்டுள்ளது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். அதாவது 3வது கருவறை அந்த லிங்க கருவறையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது அதாவது எதிரில் ஒருத்தர் நின்னார்னா, எதிரில் ஒருவர் நின்றால், அவரது நிழல் எப்போதும் எதிர் திசையில் தான் விழும். நிழல் எப்படி எப்போதும் எதிர் திசையிலே விழுகிறது என்பது தான் வந்து ஏன்னா நமக்கு வந்து காலை, மாலை நமக்கு தகுந்தா மாரி அந்த நிழல்களோட தன்மை இருக்கும். ஆனா இது ஒரே எதிர் திசையிலே இருக்குன்ற 3வது கருவறையில, லிங்க கருவறையில. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மா கருவறை நம்ம இன்னொன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து பாருங்க. இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால், அவர் தன்னுடைய 4 நிழல்களையும் பார்க்க முடியும். அதாவது நம்ம வந்து காலையிலருந்து மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பேக் சைடு இருக்கும், ஃப்ரண்ட் இருக்கும், இல்ல சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். அந்த 4 திசையுமே சேர்த்தே ஒரு இடத்துல வந்து அ நான் அதாவது எப்போதும் எதிர் திசையில் விழுகிறது பார்க்க முடியும். 4 நிழல்களையும் பார்க்க முடியும். எப்படி ஒரு உருவத்திற்கு 4 நிழல்கள் விழுகிறது என்பது புரியாத புதிராகவே உள்ளது. அதாவது 2வது பிரம்மா கருவறை வந்து இந்த மாரி மெத்தட்ல இருக்கு. அதாவது நம்ம 4 அதாவது காலையிலருந்து மாலை வரைக்கும் வர்ற அந்த 4 நிழலுமே வந்து ஒரே சைட்ல வந்து விழுறதுன்றது தான் ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட்டு அதுவும் லிங்க கருவறை தான் போட்டிருக்கு. அந்த லிங்க கருவறை வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கத்திற்கு பின்புறம் உள்ள தூணின் நிழல் விழுகிறது. நிழலில் என்ன அதிசயம் என்றால், காலை முதல் மாலை வரை அந்த நிழல் நகர்வதே கிடையாது. இது இங்க வந்து மனிதர்கள் நிக்கிறதுக்காக இல்ல. ஆனா வந்து ஒரே இடத்திலே அந்த நிழல்கள் வந்து அது நிக்கிறதால, இது ஒரு மர்மம். அதாவது இந்த 3 கருவறையிலயும் டிஃபரண்டான ஒரு தோற்றம். ஒரு கருவறையில
நிழல் வந்து எப்படின்னா, அதாவது காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரே திசையிலே அந்த நிழல் இருக்கிறது. 2வது கருவறையில வந்து 4 திசையும் நம்மளோட நிழல் தெரிகிறது. 3வது கருவறையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நிழல் வந்து நகர்வதே இல்ல. ஒரே திசை எதிர் திசையை நோக்கி இருக்கிறது. இதுதாங்க இந்த ஒரு அதிசயமான கோவில். வாழ்நாளில் இந்த ஒரு முறை நம்ம வந்து இந்த சோமஸ்கந்தன் அதான் நிழலுக்கு உண்டான இந்த சோமஸ்கந்தர் கோவிலுக்கு சென்று வரணும். ஏன்னா இது இந்த நிழலுக்காகனா இந்த இந்த எந்த அளவுக்கு இந்த கட்டிட அமைப்பு இருக்கிறது என்பது வந்து நம்ம வந்து எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி இதே ஆந்திராவுல நம்ம வந்து திருப்பதி போயிட்டு வரோம். அதேபோல நம்ம வந்து இந்த ஒரு கோவிலுக்கும் நம்ம வந்து ஒரு முறையாவது வாழ்நாளில் சென்று வர வேண்டும். சாயா சோமேஸ்வரர் கோவிலுக்கு. ஏன்னா எத வச்சு அவங்க வந்து நிழல வச்சு கட்டின கோவிலா? இல்ல அந்த வேலைப்பாடு இந்த தூண்களோட வேலைப்பாடு அத வச்சு அவங்க வந்து கட்டியிருக்காங்களா? எவ்வளோ அற்புதமா அந்த காலத்துல வந்து கட்டியிருக்காங்கன்னா, அது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. கண்டூர் சோழர்கள் தான் ஆண்டுருக்காங்க அப்போ. கண்டூர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில்னா, அக்கு வடிவில் அது எல்லாமே வந்து ஒரு பிளானிங் தான். அந்த காலத்திலேயே இப்படி ஒரு 10ஆம் நூற்றாண்டுல எவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க பாருங்க. ஆனா நீங்க அந்த கோபுரத்த நீங்க பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு வேலைப்பாடான ஒரு கோவில். அக்கு வடிவிலன்னா அது 3 கோபுரம் எதற்காக? ஏன் என்ற இன்னும் ஒரு முழுமையான ஒரு விளக்கம் தெரியல. தெரியுதுங்களா? 3 கோபுரம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பழமையான கோவிலுனாலே வந்து சக்தி அதிகமா இருக்குங்க. அதனால வந்து எல்லாருமே சரி எவ்வளோக்கு எவ்வளோ பழமையான கோவிலோ, அங்க போனோம்னா நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.